Praise the Lord, hallelujah, praise God. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க இந்த ஞாயிறு நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let's all close our eyes and look up to God. Hallelujah, praise God, praise God. கண்களை மூடி ஜெபிப்போம். Father, hallelujah, praise God. நன்றி ஆண்டவரே, தேவரீர், அப்பா பிதாவே, கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், நீர் எங்களை கத்தாவே மட்டுமாக எல்லாவற்றிலும் அப்பா தனித்து பிரித்தெடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா தேவரீர் இந்த கானான் தேசத்திற்குள் காலெடுத்து வைத்த அனுபவத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த நாளில் கூட இந்த ஆராதனை வேலையை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவரீர். ஒவ்வொருத்தரையும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி கத்தாவே. இன்னும் வர வேண்டிய எல்லாரையும் கத்தாவே வந்து சேர நீர் கிருபைத்தாங்க, பலப்படுத்துங்க. இது மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த வேலையில் கூட கத்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபைத்தாங்க. நீங்கள் எங்களோட பேசுங்க. உம்முடைய சமூகம் எங்களோட இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்திற்குள் எப்பொழுதும் அப்பா தேவரீர் நாங்கள் இருக்க நீர் கிருபைத்தாங்க. தேவரீர், நீர் ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கத்தாவே. தேவரீர், நீரே தலையாக இருந்து இந்த சபையை நடத்தி கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த ஒரு வாதையும், எந்த ஒரு நெருக்கடியும், எந்த ஒரு காரியமும் நெருக்கிடாது, வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே மகளே என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆக்கிக் கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு உண்டு, ஆவி உண்டு,
உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்கு நம் பாடுகள் கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. உறுதியுடன் செலுத்திடு, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உண்மையுள்ளவர் அழைத்தவரோ, உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவிய சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வாதை கூடாரத்தை அணுகுவே ஆன பொல்லாப்பு, எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களை நேரிடாது. அதான் கர்த்தர் கொடுக்கும் வாக்கு வார்த்தை. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆராதிப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. ஓ ரபதா ஷம்மரஹதி ரபதா ரகபரபதா. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாதை உந்தன்
கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. Hallelujah, praise the Lord, hallelujah, oh hallelujah. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வீட்டையோ, உன்னுடைய ஊழியத்தையோ, உன்னுடைய வேலையோ, உன்னுடைய தொழிலையோ, எந்த ஒரு காரியத்தையும் ஹல்லேலூயா பிசாசானவனால் அணுக முடியாது, அவனால் நெருங்க முடியாது. ஏனென்றால் நீ கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. You are a child of God. ஹல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை நீ. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவரையே, அவரையே. ஹல்லேலூயா. என்றென்றைக்கு உங்கள் வாழ்க்கையில முதலாவது வையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். நானே ஹல்லேலூயா I am your God, நானே I am your God என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத நண்பர், கைவிடாத சிநேகிதர். அவர் நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டம் சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா நம் வாழ்க்கையில ஹல்லேலூயா அவரே வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வா. You believe and trust in the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என் வாழ்வில் நம் ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே.
யெகோவா நிசி எந்தன் மானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். ஆமென். இயேசுவே வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், போனாலும், ஆமென். இயேசுவே பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் என்றுக்கும் மாறாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றுக்குமே மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய இரக்கம் மாறவே மாறாது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்தும் ஆண்டவர். கிருபையும் இரக்கமும் தயவும். ஹல்லேலூயா. கர்த்தரே நல்ல மேய்ப்பர், கர்த்தரே நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வழிநடத்தும் தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. மாறாதவர். ஹல்லேலூயா. மனிதன் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த ஆண்டவர், வாக்கு உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே. God is one and he will never let you go. Hallelujah. Even when man defeats you, even if man lets you go, மனிதன் உங்களை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஓ ஷபரி கரமதரமத ஹதிரமர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாறாதவர் மாறாதவர் கிருபை இரக்கம் உள்ளவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் இரக்கம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ நம்பு, அவர் கைவிட மாட்டார். யெகோவா நிசியா இருக்கிறார், யெகோவா ராஃபாவா இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார். யெகோவா ஷம்மாவா இருக்கிறார், யெகோவா ஜெரா. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் தேவன் அவர் ஒருவரே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசி, நீ கர்த்தருடைய நாமத்தை விசுவாசி. ஹல்லேலூயா.
உனக்காக செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்காக செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் விட்டு வைக்கவில்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரன், பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் விட்டு வைக்கவில்லை. உனக்காக அனுப்பினவர். ஹல்லேலூயா. God is a God who loves you. Hallelujah. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகளே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே. God loves you my son. Hallelujah. Hallelujah. That is why he sent his only son Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். Hallelujah. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவரை நம்முடன் தங்க அனுப்பினார். Hallelujah. God Jesus loves you my daughter, my son. Hallelujah. That is why he sent the Holy Spirit to live among us. Hallelujah. Hallelujah. அதனால் தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவரை நம்முடன் தங்கி இருக்க அனுப்பினார். ரிபாதா ஷமரபா ரபரி கரபா துரப ஹதீரபா ஹோ ஷமரி கர. Hallelujah. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வரும் பொழுது அவர் உன்னை மறைத்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, எரிகோ போல பெரிய கோட்டை உனக்கு முன்பதாக இருந்தாலும் அதை தகர்த்து எரிகிறவர் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. God will break that wall. Hallelujah. எப்படிப்பட்ட கோட்டையாய் இருந்தாலும் கர்த்தர் அதை உடைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ விசுவாசத்துடன், ஹல்லேலூயா, நீ விசுவாசத்துடன், ஹல்லேலூயா, கர்த்தருடைய முகத்தை பார். See the face of God. ஹல்லேலூயா. ஏல் பெத்தேல் என்று யாக்கோபு பெயரிட்டான். பெனிஹேல் என்ற பெயரை அங்கே வைத்தான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய முகத்தை பார்த்தான் அந்த இடத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகம், அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. யாக்கோபு ரொம்ப துயரத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? What shall I do? How shall I return to my house? Hallelujah. எப்படி என் வீட்டிற்கு மறுபடியும் செல்வேன்? நான் என்ன செய்வேன்? என்னை கொன்று விடுவார்களே என்று நினைத்தான். God showed him. Hallelujah. He saw God's face. Hallelujah. கர்த்தருடைய முகத்தை அங்கே பார்த்தான். He wrestled with God. கர்த்தருடன் போராடினான். கர்த்தருடன் சண்டை போட்டான். அவன் பிடித்துக் கொண்டான். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க விடலாண்டால் நீர் ஆசீர்வதிக்காமல் போக கூடாது என்று கர்த்தரை பிடித்துக் கொண்டான். Hallelujah. Are you holding on to the Lord? கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you holding on to the Lord and saying, Lord, I need you to bless me. Hallelujah. கர்த்தரே என்னையும் இந்த ஊழியத்தையும் என் குடும்பத்தையும் எனக்கு சுற்றி இருக்கிறவர்கள் ஹல்லேலூயா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே விசுவாசி, அவர் செய்வார். ஹல்லேலூயா. மற்றவர்களை நேசி, மற்றவர்களை நேசி. உன் எதிராளிகளை கூட நீ நேசி. ஹல்லேலூயா. உன் எதிராளிகளை கூட நேசி. கர்த்தர் ஹல்லேலூயா அவர்களை பார்த்துக் கொள்வார். பிரச்சனை, போராட்டத்தை உன் கையில் எடுத்துக்கொள்ளாதே. Don't take what God wants to do. Hallelujah. கர்த்தர் செய்ய வேண்டியதை உன் கையில் எடுத்துக்கொள்ளாதே. Hallelujah. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் Hallelujah என்றைக்குமே வெட்கப்பட்டு போனதில்லை. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
எஸ் லார்ட். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Yes Lord Jesus. அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமாம் இயேசுவே, உடைந்த பாத்திரம் நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. தேவன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே இயேசுவே, ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவர்கள் ஒரு நாளும் வெறுமையாக போனது கிடையாது. ஆண்டவரே, நம்பினோரை நீர் கைவிட்டதில்லை. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் இயேசுவே, நம்பினோரை நீர் கைவிட்டதில்லை. ஆண்டவரே தேவரீர், உம்மை நம்பி வந்தவர்கள் நீர் கைவிட்டதே கிடையாது. ஆண்டவரே, உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள், உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள், கர்த்தர் முகத்தை நோக்கி பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீ நம்பினால், நீ விசுவாசித்தால், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான், நீ விசுவாசித்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார் உன் வாழ்க்கையில. நீ விசுவாசித்தால், if you believe in Jesus Christ, God is willing to change your life. Hallelujah. கர்த்தர் செய்வார். Hallelujah. உடைந்த பாத்திரம் என்று நினைக்காத. Hallelujah. கர்த்தர் உடைந்த பாத்திரத்தை உருவாக்குகிறார். Hallelujah. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம். Hallelujah. ஆண்டவர் பார்த்து கொள்வார்.
ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்குமே உதவ மாட்டாய் என்று உலகம் நினைக்கிறதா? இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கையில், ஹல்லேலூயா, கர்த்தர் கையில் நீ விலை உயர்ந்தவன். You are valuable in God's hand. கர்த்தருடைய கையில் நீ விலை உயர்ந்தவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய முகத்தை பார். See the face of God. God will take care. Hallelujah. அறிந்து இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோ வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் இயேசுவே. உமது திருநாமம் அறிந்தவர்கள், ஆமென் இயேசுவே, கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெட்கப்படுக விடமாட்டார். கர்த்தரை நம்பி நீ வந்தால், when you trust and believe in God, God will not put you to shame. Hallelujah. You shall not be ashamed. கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். நீ கர்த்தரை நம்பி வரும் பொழுது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வா. ஹல்லேலூயா. தாவீது ஒரு நாளும் ஆண்டவர் அவனை அசிக்கப்படவில்லை. எவ்வளையோ போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். All along his life, அவன் வாழ்க்கை முழுதுமாக அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அசிங்கப்பட விடவில்லை. அவனை ராஜாவாக மாற்றினார். அவர் ஒரு நாளும் சவுலுக்கு முன்பதாக அசிங்கப்பட விடவில்லை ஆண்டவர். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளை, அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். நீ கர்த்தரை நம்புகிறாயா? Do you trust in the Lord Jesus Christ? He shall not let you be ashamed. நீ வெட்கப்பட விட மாட்டாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தரின் பிள்ளை நீ, ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரின் முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. கர்த்தரை நம்பி நீ வா. Hallelujah. கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. Jesus is everything. Jesus is everything in our life. He will take care of you. He will take care of your life. Hallelujah. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Hallelujah. If you surrender your life, நீ உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் கொடுத்தால், when you decide and give your life to Jesus Christ, He will take care of you. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றைக்கே ஒப்புக்கொடு. Give your life to the Holy Spirit. ஆண்டவர் அழைக்கிறார். உன்னோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன். நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ ஒப்புக்கொடுத்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே என் ஆயுள் முடியும் வரை சொல்லுங்க உம்மை தொழுதிடுவேன் கர்த்தர் ஒருவரே என் ஆயுள் முடியும் வரை என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே எல்லா துதிக்கும் மேலானவர் ஆண்டவர் ஒருவரே நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவேன் விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே Yes Lord ஆராதனை Worship the Lord Worship the Lord Hallelujah ஆராதனை என் கடைசி மூச்சு இருக்கும் வரை என் கடைசி மூச்சு இருக்கும் வரை Hallelujah நான் ஆண்டவரை சேமிப்பேன் Hallelujah என் ஆயுள் முடியும் வரை சொல்லுங்க உம்மை தொழுதிடுவேன் என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே முழங்கால் யாவுமே முடங்கிட Yes Lord all knees shall bow before you Lord முழங்கால் யாவுமே முடங்கிடவே எல்லா முழங்கால்களும் முழங்கும் ஆராதனை நாயகன் நீரே கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே ஆராதனை நாயகனாய் இருக்கிறார் Hallelujah He is worthy of all worship He is worthy of all worship Glorify God Hallelujah முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் என் ஆயுள் முடியும் வரை சொல்லுங்க உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பரும் He's coming back Jesus is coming back ஆண்டவர் வரப்போகிற ஆண்டவர் ஆமென் இயேசுவே ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே கர்த்தரே ஆண்டவர் ஆமென் இயேசுவே ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஆண்டவர் இயேசு ஒருவரே ஆராதனை நாயகன்
Jesus God. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனைக்குரியவரே. Yes Lord. He is only. He is the only God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு ஆண்டவராய் கொடுக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் நம் ஆண்டவராய் இருக்கிறார். Yes, hallelujah. Worship the heavenly Father. Worship the heavenly Father. Give all glory. எல்லா துதி கன மகிமை ஆண்டவர் பிதாவானவருக்கே கொடுங்கள். எல்லா துதி கன மகிமை பிதாவானவருக்கு. ரபதப ரபத ரப ஷவர்கர பரபர. ஆமென். இயேசுவே அவர் வரப்போகிற ராஜா. வரப்போகிற ராஜா. ரே பாபா 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 ஷவர்கர பரபர பதோரி மத ஹலரு. ஆமென். ஆயத்தமாய் இருக்கிறாயா? Are you ready for God? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? Are you ready for God? God is coming soon. கர்த்தர் வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறாயா? ஹalleluya. ஆமென். இயேசுவே. ஹalleluya. ஹalleluya. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. Hallelujah, hallelujah. Praise God, Jesus Lord. ஓரி பாபா பதரம ஷபரோ. ஹalleluya. கர்த்தர் வரப்போகிற ராஜா. ஹalleluya. வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. நீ கர்த்தரையே விசுவாசி. இன்றைக்கு அவர் வரப்போகிற ராஜா. ஹalleluya. God is coming soon. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. போர் எங்க பார்த்தாலும் போர். ஹalleluya. நிம்மதியான இடம் இதுதான், பயமில்லாத இடம் இதுதான் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு அந்த இடத்தில் இருந்து பயப்படுகிறார்கள். ஹalleluya. போர் எங்க பார்த்தாலும் ஹalleluya. ஒரு இடம், பாதுகாப்பான இடம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹalleluya. அது ஒன்றுதான், கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான் பாதுகாப்பான இடம். ஹalleluya. கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான் பாதுகாப்பான இடம். ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான். ஹalleluya. ஆண்டவர் ஒருவரே. ஹalleluya. கர்த்தர் ஒருவரே. பரிசுத்தர், பரிசுத்தர். அவரே நீ நம்பி வாழு. ஹalleluya. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. இந்த நாளில் கூட ஆண்டவர் ஹalleluya நம்முடன் இருக்கிறார். நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். ஹalleluya. கர்த்தரிடத்தில் நீ ஒப்புக்கொடு. ஹalleluya. அதுதான் முக்கியம். ஆராதனை என்பது உன்னை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது தான். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட சுகவீனம், பலவீனம், வியாதியாயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், வியாதிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹalleluya. எழுந்து நீ நட. கர்த்தருடைய நாமத்தினாலே எழுந்து நட. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட. உனக்கு சுகம் உண்டாவதாக கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் அந்த இவனை பார்த்து, கால் முடங்கி இருந்தவனை, பேரலிஸ்டிக் அட்டாக் இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நட என்று சொன்னார். ஹalleluya. உன் பாயை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு, நீ சுகவீனன், பலவீனன் அல்ல. எப்பொழுது நீ கர்த்தரை நம்பினாயோ அந்த நேரத்திலேயே உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து விட்டது. ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவி. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
கர்த்தரே உனக்கு யெகோவா ராஃபாவாக இருந்து அவர் சுகம் தரும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதே போல் எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளும் பலவீனங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைக்கிறோம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அப்பா கர்த்தாவே விடுதலை தாங்க தேவரீர். பணத்தில் கர்த்தாவே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு கடனில் மாட்டிக்கொண்டு அப்பா தேவரீர் இருக்கும் ஜனங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே, விடுதலை தாங்க தேவரீர். அப்பா கர்த்தாவே நீரே விடுதலை தந்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் ரட்சகர், அவர் பரலோகத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உடைய கரத்தில் கொடுக்கும், வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரெக்ட். பிரைஸ். Praise the Lord, praise the Lord, hallelujah. நாம் இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது எரிகோ பட்டணத்தை. Hallelujah. We are seeing on the title Jericho. Hallelujah. Praise God. 3 வாரங்களாக அதை பார்த்துக்கொண்டு இது 4வது வாரம். எரிகோ பட்டணத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த எரிகோ இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒன்றை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். நான் கானான் தேசத்திற்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் தேசத்தில் நான் கால் எடுத்து வைத்திருக்கிறேன், கர்த்தரை நம்புவேன் என்று நாம் விசுவாசித்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார்கள். இன்னும் நான் வனாந்தரத்திலே சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறாகிவிடும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை வேற மாதிரி கவனித்தார். ரைட்டா? அப்பொழுது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இருந்தது, ஆண்டவர் வழி நடத்தினார். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடி போனாங்க, மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், சுகத்தையும் பலத்தையும் அவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் அங்கே வேற மாதிரி வித்தியாசமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அங்கே கூடாரம் இருந்தது, அங்கே கூட ஆராதனை இருந்தது. ஆனால் எப்பொழுது கானான் தேசத்திற்குள் வந்தார்களோ அப்பொழுது ஆண்டவர் அதை வேற மாதிரி டீல் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அதனால் அங்கே கானான் தேசத்திற்குள் ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன்பதாக போகவில்லை. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் த சேம் திங்ஸ் வென் யூ ஸ்டெப் இன்சைட் த லேண்ட் ஆஃப் கேனன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்திற்குள் நாம் போகிறோம் என்றால், கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திற்குள் நாம் போகிறோம் என்றால், அங்கே காலெடுத்து வைத்து விட்டோம் என்றால், நீ மறுபடியும் எதை தேடக்கூடாது? அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் கானானும் மண்ணாக்காக தேடக்கூடாது. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வழி இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார்? உனக்கு கொடுத்திருக்கும் காரியத்தை நான் மல்டிப்ளை பண்ணுவேன், அதை ரெட்டிப்பாக்குவேன், உன்னுடைய உழைப்பை வைத்து நான் அதை பெரிதாக்குவேன். உனக்கு தனியாக ஒரு வீட்டை கட்டின வீட்டை கொடுப்பேன், வெட்டின கிணறை கொடுப்பேன், அத்தி மரத்தை கொடுப்பேன், திராட்சை தோட்டத்தை கொடுப்பேன், உனக்கு தனியாக நான் செய்வேன். வானத்தில் இருக்கும் மன்னாவை எதிர்பார்க்காதே என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை தான் நாம் பார்த்தோம். அதனால சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் வேணும். ஹல்லேலூயா. மனநிலைமை நமக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, கானான் தேசத்தில் இருக்கும் காரியத்தையும் வனாந்தரத்தில் இருக்கும் காரியத்தையும் ஒன்றாக பார்க்கிறோம். இட் இஸ் absolutely wrong. Hallelujah. Today, when you are in the land of promised land, when ஆண்டவர் எப்பொழுது உங்களை அவர் முன்குறித்த காரியத்தை அந்த காலகட்டத்திற்கு நீர் கால் எடுத்து வைத்தீர்களோ,
அல்லேலூயா. இந்த மாதம் கூட அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் மார்ச் மாதம் கர்த்தருடைய காலத்திற்குள் வந்து விட்டோம். we have come inside the timing of God. கர்த்தருடைய காலத்திற்குள், கர்த்தருடைய நேரத்திற்குள், கர்த்தருடைய தேசத்திற்குள் நாம் வந்து விட்டோம். இப்பொழுது உங்கள் மனநிலைமையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வித்தியாசமாய் நீங்கள் பார்க்க வேண்டும். பழையபடி ஆண்டவரை பார்க்க கூடாது. ஆண்டவர் வழிநடத்தும் காரியம் வித்தியாசமாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய பிரேயர் ஜெபங்கள் ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் என்னவாய் யோசுவா அன்றைக்கு ஜெபிக்கிறான். படிப்போம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். படிங்க. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதில் பார்த்தோம் என்றால் யோசுவா ஜெபிக்கிறான் கர்த்தரை நோக்கி. நான் படிக்கிறேன். and right கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். யோசுவாவின் ஜெபம். ஆண்டவரை யோசுவாவின் ஜெபம். ரைட், இங்க கவனிங்க. யோசுவாவின் ஜெபம். ரைட், எசேக்கியாவின் ஜெபம், மரியாளின் ஜெபம், எலிசபெத்தின் ஜெபம், இவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் they will give prayer importance. ஜெபத்தின் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் பக்கமாக அந்த ஜெபத்தை திருப்பி விடுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கில்ல பிரச்சனை, உங்களுடைய நாமத்திற்கு இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. எசேக்கியாவின் ஜெபத்தை பார்த்தீர்கள் என்றால் அவனும் இதை தான் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னை அவர்கள் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் உம்முடைய நாமம், யுவர் நேம், ஹல்லேலூயா, உங்களுடைய நாமத்தை அவர்கள் தூஷணம் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்வது இதுதான். நாம் ஜெபிக்கும் பொழுது யோசுவா பாருங்க எப்படி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, கானான் தேசத்திற்கு வந்து விட்டோம், ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள வந்துவிட்டோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? நாங்கள் அடிபட்டு ஆய் பட்டணத்தில் நாங்கள் அடிபட்டு இருக்கிறோம். இதை பார்த்து மற்ற ஜனங்கள் எங்களை கேவலமாக பேசுவார்களே அப்படின்னு சொல்லல. எங்களை கேவலமாக பேசுவார்களே என்று சொல்லவில்லை. நல்லா படிச்சு பாருங்க. கடைசியா இருக்கிற லைனை படிங்க. கடைசியா இருக்கிற லைன். அப்பொழுது உம்முடைய மகத்தான நாமத்தை என்ன செய்வீர். ஹல்லேலூயா. எங்களை கேவலமாக பேசுவது பரவாயில்ல ஆண்டவரே, ஆனா உம்முடைய மகத்தான நாமத்தை, கானான் தேசத்தில் ஜனங்களை கொண்டு வந்தார் ஆண்டவர், இஸ்ரவேலர்களை கொண்டு வந்தார். அவர் பாருங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, கைவிட்டார் ஆண்டவர் என்று உம்முடைய நாமத்தை இப்படி தூஷணமாக பேசுவார்களே என்று இவர்கள், ஹல்லேலூயா, யோசுவா சொல்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு சீரியஸான பிரேயர். ரைட். ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? ஆல்வேஸ் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, பிசாசான் என்னை ஜெயிக்க கூடாது. ஏன் ஜெயிக்க கூடாது? நான் தோற்பதற்காக, உம்முடைய பிள்ளை என்னை தோற்கடிக்கும் போது உங்களை தோற்கடிப்பதாக அர்த்தம். ஹல்லேலூயா. யூ பிரிங் காட் இன்டு த ஃபைட். கர்த்தரை அந்த யுத்தத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை யுத்தத்திற்கு கொண்டு வர வேண்டும். த பிரேயர், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிரிங் காட், கர்த்தரை கொண்டு வந்த, ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல, ஐ வில் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ, நீங்க யுத்தம் செய்யும் இடம் இது. ஹல்லேலூயா. என்று கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் யுத்தத்தை பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா ஜெபித்தான். என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி அங்கிருந்த எல்லாரையும் அழித்து விட்டார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி எல்லாரையும் அழித்து விட்டார்.
அவர்கள் சண்டையே போடவில்லை இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து இவர் என்ன சொல்கிறார்? உம்முடைய வாட் வில் ஹேப்பன் டு யுவர் கிரேட் நேம் லார்ட் என்று. ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் நாம் பாருங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, இது பண்ணி. ஜெபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். Change your prayer because you are in the land of Canaan. Hallelujah. நீங்கள் கானான் தேசத்திற்குள் இருக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பூமியில் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். When God wants to do something in your life, you have to change your prayer life. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும். Hallelujah. கர்த்தர் பார்த்து கொள்வார். Hallelujah. அப்ப இந்த இடத்தில் அவனுடைய ஜெபத்தை மாற்றுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் விழுந்து அவன் முழங்காலிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், என்ன பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் ஆண்டவர் எழுந்துரு, இனி என்ன செய்கிற, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற, எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு, உங்களுக்குள்ளே ஒருவன் தவறு செய்திருக்கிறான், உங்களுக்குள்ளே ஒருத்தவன் தவறு செய்திருக்கிறான், அதனால் நான் இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் தண்டித்தேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஒன் மேன் சின், ஒருவர் செய்த பாவத்தினால் அங்கே இருந்த 10 லட்சம் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் அடித்தார். ஹல்லேலூயா. வெரி சீரியஸ், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்தில் பாருங்க, 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பாருங்க, ஆண்டவர் சொன்னது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லவில்லை. ஏக்கன் என்று ஒருவன் இருக்கிறான், ஏக்கன் பாவம் செய்து விட்டான், அவனால் நான் இப்படி செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் இஸ்ரவேலர்களை பொதுவாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. God expects ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிறது என்றால், ஒரு ஊழியம் இருக்கிறது என்றால், ஒரு இடம் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லாரும் பொதுவாக ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அவருடைய வல்லமைகள், அவருடைய எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு எதிராக இஸ்ரவேல் எனக்கு எதிராக பாவம் செய்து விட்டார்கள் என்றார். நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? ஏக்கன் ஒருத்தர் இருக்கிறான் உங்கள் மத்தியில், அவன் தான் செஞ்சிருக்கிறான், அவனுக்கு முன்னாடி கொண்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ரொம்ப நேரம் ஆயிருக்காது ஆண்டவர் சொல்கிறதுக்கு, ஆனால் அதை சொல்லவில்லை. இதிலேருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன? நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள், தகப்பன், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நண்பர்கள், நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் விலகி போனாலும், ஒரு ஊழியத்தில் ஒருவர் விலகி போனாலும் அது எல்லாரையும் பாதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஒரு நபர் என்று பார்க்கவில்லை. இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் ஹஸ் சின்ட், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். அவரால் ஈஸியாக சொல்லியிருக்க முடியும், ஏக்கன் செய்திருக்கான், அவனை என் குடும்பத்தையும் கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை ஆண்டவர் அதை. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஒரு மனிதன் ஒருவர் செய்யும் தவறு என்ன நடக்கிறது? குடும்பத்தை சுற்றி வருகிறது, ஊழியத்தை சுற்றி வருகிறது, நம்முடைய எதிர்காலத்தை சுற்றி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பர்சனலாக பார்க்கிறார். இதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்யணும்? இங்கே என்ன செய்தார்கள் என்பது வேற, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? we have to pray for everyone. எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நான் மட்டும், என் குடும்பம் என்று நாம் ஜெபிக்கிறது பிரயோஜனம் கிடையாது.
என்னை சார்ந்தவர்கள் சரியாக இருக்கணும் ஆண்டவரே, தவறில் விழுந்து விடக்கூடாது. நான் பார்க்காத சில இடங்களுக்கு போகிறாங்க தவறில், நானும் விழக்கூடாது, மற்றவர்களும் விழக்கூடாது. ஹல்லேலூயா. ஊழியத்தில் இருக்கிற அவர்கள் தவறில் விழக்கூடாது ஆண்டவரே. என் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தவறில் விழக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டை சுற்றி இருக்கும் பக்கத்து வீடு அக்கத்து வீடு இவர்களையும் ஆசீர்வதிங்க, இவர்களையும் பாதுகாப்பாக வையுங்க. அப்படி தான் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பம் எங்கள் காம்பவுண்டு எங்களை வரைக்கும் காப்பாற்றுங்க ஆண்டவரே சொல்வது தவறு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேலி போட்டு அடைக்கும் பொழுது வேலியை கொண்டு வருகிறார் என்றால் எங்கள் குடும்பத்தை மட்டும் வேலி போடுங்க என்று கேட்பதுடன் 4 பிளாக் 4 தெருவுக்கு சேர்த்து வேலி போடுங்க ஆண்டவரே என்று சொன்னால் பாதுகாப்பு அதிகமாகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது we are bound to pray for others. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னது என்னவென்றால் 12ஆம் வசனம் படிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால். ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, சாபக்கீடான ஒரு பொருள் உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. There is something that I don't like. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் வீட்டிலேயோ உங்கள் மத்தியில் ஏதோ ஒரு பொருள் ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருக்கிறது, அதை முதல் எடுத்து போடு என்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் இது என்ன, நீ கர்த்தருடைய பிள்ளை என்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லலை, ஏக்கன் வச்சுன்னு இருக்கான் அவனை கொண்டு வா என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார், இந்த குடும்பத்தில் இருக்கிறது, இந்த ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது என்கிறான் பொதுவாக சொல்கிறார். அப்போது எப்படி பார்க்குறார் ஆண்டவர், ஒரு பொருள், ஒரு தேவையில்லாத பொருள், அவர் அருவருக்கிற ஒரு காரியம் நம் வீட்டுக்குள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பொதுவாக தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே இந்த 13ஆம் வசனம் கடைசி படிங்க. 13ஆம் வசனம் கடைசியில், நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும், நீங்கள் சாபக்கீடாததை உங்கள் நடுவில் விலக்காத மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் You cannot stand before your enemies. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ நிற்க முடியாது, நிற்க கூடாது என்கிறார். You cannot stand. நீ நிற்க கூடாது என்கிறார். Hallelujah. There are two things when you cannot fight the devil. 2 காரியங்கள் you cannot fight and pray. Hallelujah. என்ன? 1, உன் மத்தியில் இருக்கும் சாபக்கேடான காரியங்கள், உன் மத்தியில் இருக்கும் அருவருப்பான காரியங்கள் வீட்டிலேயோ உன் குடும்பத்திலேயோ உன்னுடைய ஊழியத்திலேயோ உன்னுடைய வாழ்க்கையிலோ இருக்குது என்றால் அதை தூக்கி வெளியே போடு என்கிறார். Without removing it in your life, you cannot stand against the enemy. பிசாசானவை உன்னால் எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றாக புரியணும் இது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நாம் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வீட்டில் சாபக்கேடான காரியம் ஏதாவது இருக்கா? Is there anything that you don't want in this house? இந்த வீட்டில் ஏதோ ஒரு பொருள் எனக்கு தெரியாமல் வீட்டுக்குள் இருக்குதுன்னா show me that place. Show me what it is. I will throw it out. நான் தூக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கலாம், நமக்கு தெரியாமல் ஏதாவது வெளியே ஒன்று நடக்கலாம். Show me what is happening. அதை நான் நிறுத்துகிறேன். ஒரு காரியம் மேபி எனக்கு தெரியாமல் நடக்கிறது, அதை நான் நிறுத்தி, எனக்கு இது பிடிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் you have to stop it. Hallelujah. We don't know. கர்த்தர் என்ன சொல்வார் என்று தெரியவில்லை. God may say, I don't like this. நீ இது செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. I don't like this. நீ இது எனக்கு செய்வது பிடிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்ல. Hallelujah. ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லுவார். அது பிடிக்கவில்லை என்றால், ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி போட வேண்டும். ஹல்லேலூயா. திருமணமாய் கொஞ்ச நாள்லேயே ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். என்ன விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா, காலில் அந்த இது போடுவாங்க, என்னது, மெட்டி. எனக்கு பட்டுனே இருந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு
எனக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கும் பிடிக்கல, கட்டி போடுன்ட்டு. அது ரிமூவ் வாட் யூ ஆர் வேரிங் இன் யுவர் லெக். அது வேதத்தின் பிரகாரம் சரி கிடையாது, வேதத்திலையும் குறிப்பிடவில்லை. அது புறஜாதிகள் செய்யும் காரியம், புறஜாதிகளின் ஒரு பழக்க வழக்கம். அது செய்வதற்கு காரணம் வேற இருக்கிறது, அதை போடாதே என்று சொன்னேன். கழட்டிட்டாங்க நம்ம வீட்டில். ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு எடுத்துக்காட்டு. ரைட்? ஆண்டவர் உங்களை எதை காட்டுகிறாரோ, இதை இது எனக்கு விருப்பமில்லை என்று சொல்கிறாரோ, அதை நாம் வாழ்க்கையில் வைத்து கூடாது. ஸோ we have to pray and ask God, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய ஊழியத்தில், நான் வேலை செய்யும் இடத்தில், நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்தில் உமக்கு பிடிக்காத காரியம் என்ன இருக்கிறது, ஷோ மீ என்று ஜெபிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்தை, அந்த பொருளை, அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. அதை நாம் தூக்கி போட வேண்டும். நம்முடைய காலகட்டத்தில் நடக்காத காரியமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாமல், நீ இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 10 வருஷமாக இருக்கிற. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியலையே. அப்போ நம்முடைய காலகட்டத்திற்கு முன்பதாக நடந்த காரியமாக கூட இருக்கலாம், தெரியாது. ஆனால் நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை எடுக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே தெளிவாக என்ன சொல்கிறாரு, ஹல்லேலூயா, எனக்கு பிடிக்காத அருவருப்பும் காரியத்தை நீ எடுக்காமல் இருக்கிற வரை உன் எதிராளியை நீ எதிர்க்க கூடாது. ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாம் காரியம் பார்த்தால், இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் போக வேணாம் சொல்லிட்டார். எங்கே? கானான் தேசத்திற்குள் போக வேணாம் சொல்லிட்டார். டோன்ட் கோ இன்சைட் த கேனன், அந்த லேண்டுக்குள்ளே போவாத. ஏனென்றால் நான் போன்னு சொல்லும்பொழுது நீ நின்றுட்ட. நான் போன்னு சொல்லும்போது நீ போல, நீ நின்றுட்ட. ஆனால் இப்போ நீ போகிறன்னு சொன்னால் நான் உன் கூட வரல, போவாதன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இரண்டாம் காரியம், when God is not fighting for you, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யவில்லை என்றால், கர்த்தர் உன்னோடு வரவில்லை என்றால் நீ சண்டை போக கூடாது. You should not fight. நீ சண்டை போட கூடாது. ஹல்லேலூயா. இரண்டு காரியங்கள் தெளிவா. பிசாசை எதிர்க்க நமக்கு கர்த்தர் நம் பக்கமாய் இருக்க வேண்டும். You cannot fight the devil just because you are a Christian. நீ கிறிஸ்துவன் என்பதால் நீ பிசாசை சண்டை போட்டு எதிர்க்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, போகாத, மலை மேலே போவாத. ஏன் அப்படின்னா நான் உன்னோட நிலை. மோசே அவர்களுக்கு சொல்லு, போ வேண்டான்னு சொல்லு. மோசே சொல்கிறான், ஜனங்களே போவாதீங்க, உடன்படிக்கை பெட்டி கூட எடுத்துன்னு போவாதீங்க. அவங்க நினைச்சாங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அந்த பெட்டி தான் இம்பார்ட்டன்ட்னு வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க, பெட்டியில தான் ஆண்டவர் இருக்கிறார், உள்ள இருக்கிறார் சொல்லிட்டு பெட்டியை ஆசாரியர்கள் தூக்கிக்கின்னு முன்னாடி போறாங்க. அடித்து துரத்தினார்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. அப்படின்னா பெட்டியிலே ஆண்டவர் இருக்கிறாரு? இல்லை. தவறாக எண்ணக்கூடாது. த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தார், ஆனால் அந்த ஆலயத்தை மாற்றி இன்றைக்கு ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம். ஆண்டவர் சண்டை போடாதே, ஐ ஆம் நாட் வில்லிங் டு ஃபைட், இது உன்னுடைய சண்டை இல்லை என்று சொன்னால் நீ போக கூடாது. ஹல்லேலூயா. அப்போ if you want to fight the devil, if you want to fight the devil in prayer, சண்டை போடுறதுனா பிசாசை நேரடியாக சண்டை போடுவதில்லை, ஜெபத்தில் முட்டி போட்டு நீ இன் பிரேயர் நீ பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சண்டை போட வேண்டும் என்றால் கர்த்தரை முன்னாடி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. யோசுவா எப்படி செய்தானோ, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள், நீங்க வாங்க, நீங்க சண்டைக்கு வாங்க அப்படின்னு யோசுவா என்ன செய்யறான், ஆண்டவரை முன்னாடி கொண்டுருவான்.
எசேக்கியா என்ன சொல்றான், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? அந்த அசிரிய நாட்டு அவன் என்ன செய்யறான், அந்த கமாண்டர் வெளியே நின்று உங்களை பத்தி, உங்களுடைய ஜனங்களை பத்தி, இஸ்ரவேலின் ராஜா பெரியவரா, இஸ்ரவேலின் தேவன் பெரியவரா என்று கேட்கிறான். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுடைய நாமத்தை இழுக்கிற ஆண்டவரே வாங்க சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுறான். ஹல்லேலூயா. அப்போ பிசாசை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ யுத்தம் செய்யும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணி யுத்தம் செய்கிறாயே, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி யுத்தம் செய்யும் போது பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை யுத்தத்திற்கு கொண்டு வா. bring God into the fight, then you need not fight. நீ சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரே யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு மறுபடியும் பாருங்க, இந்த 13ஆம் வசனத்தை படிங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழுந்திரு, நீ உன்னை சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணிக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, கானான் தேசத்திற்கு வருவதற்கு முன்பதாக யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்த சொன்னார். எல்லாம் பரிசுத்தப்படுத்தினாங்க. ரைட்டா? யோர்தான் நதியை கடந்து அந்த பக்கம் போன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் பரிசுத்தப்படுத்துன்றார். பிகாஸ் நவ் யூ ஆர் இன்சைட் த லேண்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய தேசத்திற்குள் இருக்கிறீங்க, கர்த்தருடைய காலத்தில் இருக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க ரெடி ஆயிட்டாரு. நவ் யூ கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப், நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் செய்த தவறினால், ஒருவன் செய்த தவறினால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துன்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் திருப்பி நீ ஆரம்பிக்காத, திருப்பி சண்டை போட. நோ 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 நோ, ஸ்டாப், கிளென்ஸ் எவ்ரிதிங். மறுபடியும் சுத்திகரி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உன்னுடைய மனதை, ரெனியூ யுவர் மைண்ட், ரெனியூ யுவர் ஹார்ட், ரெனியூ யுவர் சோல், ரெனியூ யுவர் பாடி, எல்லாவற்றையும் மறுபடியும் கான்சிக்ரேட், சுத்திகரித்துக்கொள், பியூரிஃபை என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் காட் ஃப்ரம் பிளெஸ்ஸிங் யூ. ஏதோ ஒன்று தடை செய்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அடிக்கடி அந்த உணர்வு, ஏன் ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒன்று தடுக்கிறது, ஏதோ ஒன்று தடுக்கிறது, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறது, ஏதோ ஒன்று தடுக்கிறது. என்ன தடுக்கிறது? சுத்திகரித்துக்கொள், உன்னை தூக்கி போடு தேவையில்லாத காரியத்தை. ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் சொல்கிறார். வாட் இஸ் பிளாக்கிங் காட் ஃப்ரம் பிளெஸ்ஸிங் யூ? God wants to bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். But something that God doesn't like is inside you. Hallelujah. அதை தூக்கி போடு, சுத்திகரி என்றார். கான்சிக்ரேட். இது 3வது வாட்டி சொல்றார் ஆண்டவர், சுத்திகரித்துக்கொள் உன்னை. ஹல்லேலூயா. அப்போ 3 தடவை ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால் அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சுத்திகரித்து கொள்ளுன்றார். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம். ரைட், 14ஆம் வசனம் படிங்க. 14. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. பாருங்க, இது என்னன்னா, நான் யோசித்தேன் இது படிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த பர்சன் தான் உங்களுக்கு தெரியுமே, நேராக அந்த பர்சன் பேரை சொல்லிட வேண்டியதானே? கரெக்டாக இல்லையா? ஏன் இந்த மெத்தடு? கோத்திரம் கோத்திரமாக கூப்பிட்றாரு, அப்புறம் ஆண்டவர் கோத்திரத்தை செலக்ட் பண்ணுறாரு, அந்த கோத்திரத்தில் குடும்பமாக கூப்பிட்றாரு, அப்புறம் குடும்பத்தை செலக்ட் பண்ணுறாரு, அப்புறம் அந்த குடும்பத்தில் நபராக கூப்பிட்றாரு, அதுக்கப்புறம் ஏக்கனுக்கு அந்த சீட்டு விழுது. ஏன் ஆண்டவரே இவ்வளவு? இது முதலே சொல்லிட்டுக்கலாமே. பாருங்க, அவ்வளோ நேரமும் ஆண்டவர் யாருக்கு டைம் கொடுத்தாரு? ஏக்கனுக்கு டைம் கொடுத்தாரு. இவன் முன்னாடி வந்து சொல்லிடுவானா, இவன் முன்னாடி வந்து சொல்லிடுவானான்னு. ஹல்லேலூயா.
இவன் முன்னாடி வந்து இங்கே சீட்டு போட ஆரம்பித்த உடனே, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், 10 லட்சம் பேரில் அவன் கையை தூக்கியிருந்தா கூட யோசுவா கண்டுபிடிச்சிட்டுப்பான், தம்பி நீ முன்னாடி வந்துரு. ஒரு வேளை ஆண்டவர் அவனை மன்னித்து கூட விட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வேளை அவன் தப்பை உணர்ந்து, ஏனென்றால் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர், ஆண்டவர் பாவத்தை கழுவுகிறவர், ஆண்டவர் என்றைக்குமே இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் தாவீது சொல்கிறான், நான் எதிராளிகள் கையில் போய் விழுறதோட கர்த்தருடைய கரத்தில் விழுறேன், அவர் இரக்கம் உள்ளவர், என்னை காப்பாற்றி விடுவார், என்னை தண்டித்தாலும் பாதியில் நிறுத்தி விடுவார். கண்டிப்பாக அதே மாதிரி ஆண்டவர் செய்கிறாரு. ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பித்தார், ஆனால் அவர் இரக்கம் உள்ளவர், நிறுத்தி விட்டார். தாவீதுக்கு தெரிந்து விட்டது ஆண்டவருடைய இருதயம். உங்களுக்கு தெரியுதா ஆண்டவருடைய இருதயம்? ஹல்லேலூயா. அவன் ஏக்கன் கையை தூக்கி இருந்தால் அப்பொழுதே ஆண்டவர் அவனை மன்னித்திருக்க வாய்ப்பு. ஆனால் அவன் பிடிவாதமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தான். ஹல்லேலூயா. இதுதாங்க பிரச்சனை ஏக்கன் கிட்ட. ஏக்கனை ஏன் ஆண்டவர் மரண தண்டனை கொடுத்தார்? அவனும் அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே தண்டித்தார், எல்லாரும் மரித்து போனார்கள். ஏன் தண்டித்தார்? சீட்டு போட ஆரம்பிக்கும் பொழுதே கையை தூக்கிட்டுக்கணும். அவன் செய்தது என்ன? பிடிவாதமாய் கடைசி அவன் பேர் உள்ற வரைக்கும் அமைதியாக இருந்தான். அவன் பேர் விழுந்த பிறகு யோசுவா முன்னாடி கூப்பிட்டு, தம்பி நீ என்ன பண்ண? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நீ பாவத்தை ஒப்பு கொடுத்தீன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், தயவுசெய்து என்னன்னு சொல்லுன்னு சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ ஒப்புக்கொடு. ஆமாம் நான் தவறு செஞ்சேன். நிறைய பேர் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம் தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நம் தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமாம் நான் தப்பு செஞ்சுருக்கேன், நான் திருந்தணும், எனக்கு ஆண்டவர் திருந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க அப்படின்னு சொல்லி நாம் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நமக்குள் மாற்றம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, எப்பொழுதும் மற்றவர்களை கை காட்டி இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, இவங்க மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணமே இருக்குதே தவிர, யான் ஒருவேளை தவறு செய்திருக்கிறேனா, நான் மாற வேண்டுமா, ஐயோ நான் மாற வேண்டுமே என்று கையை தூக்குவதற்கு தயக்கம் நமக்கு. ஹல்லேலூயா. நான் எப்பொழுது ஜெபித்தாலும் ஆண்டவரே நான் ஒரு பாவியாய் இருந்தேன், என்னை நீ ரட்சித்தீர், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கை தூக்கிடுவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது ரோமரில், எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள், யாருமே நீதிமான் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் நீதிமான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் தான் நான் நீதிமான். ஹல்லேலூயா. என்னை தனியாக ஆண்டவர் பார்க்கிறார் என்றால் நான் அருவருப்பாக இருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் பார்ப்பதால் நான் நீதிமானாய் இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் எல்லாரும் கல்லெடுத்து அவனை கொன்றார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தார்கள்? எல்லாரும் அவர்களை படிங்க அந்த வசனத்தை, 25ஆம் வசனம் 25. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். ஏக்கனம் மரணத்தின் கொடுத்தார்கள், டெத் பெனல்டி. ஹல்லேலூயா. ஏன்? அவன் பாவம் செய்து ஒத்துக்கொள்ளவில்லை. அவன் பாவம் செய்ததால், கடைசியில் ஆமான் ஒத்துக்கொண்டதால் அவனை கல்லெறிந்து கொன்று விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, யார் இந்த ஏக்கன்? யார் இந்த ஏக்கன்? ஐ ஆம் தட் ஏக்கன். நான் தான் அந்த ஏக்கன். என்றைக்கு நமக்கு புரிகிறதோ அன்றைக்கு தான் நம் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். ஐ ஹாவ் சின்ட், நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் எனக்காக, ஃபார் மீ காட் டுக் த பனிஷ்மெண்ட். எனக்காக கர்த்தர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். யார் அந்த ஏக்கன்? யாரோ ஒரு ஏக்கன். கல்லை எறிந்து கொன்று விட்டார்கள். இல்லை, அந்த பர்சனே நான் தான்.
ஐ ஆம் தட் பர்சன். நான் தான் அந்த இடத்துல செத்துருக்கணும், என்னை தான் கொன்று இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார். He died for me. Substitution. ஆண்டவர் இல்லை, இவர்களை நான் மன்னிக்கிறேன், இவர்களை நான் மன்னிக்கிறேன், இவர்களை நான் ஏற்றுக்கொள்ள, இவர்களுக்கு பதிலாக நான் மரிக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்சேஞ்ச். அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யார் அந்த ஏக்கன்? நான் தான் அந்த ஏக்கன். ஐ ஆம், பிகாஸ் ஐ ஹாவ் sinned against God. அந்த எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவர்களை கை காட்டி இவங்க சரியில்லை என்று சொல்கிறோம். இல்லை, நீ தான் சரியில்லை, நான் தான் சரியில்லை. ஏனென்றால் உனக்காக தான், எனக்காக தான் கர்த்தர் சிலுவையில் மரித்தார். ஆண்டவர் இப்படி சொல்லவில்லை, சகோதரா உனக்கு இல்லைப்பா நான் சிலுவையில் மரித்தது, அந்த பையனுக்கு தான், அவன் தான் தப்பு செய்துட்டான், நீதிமான், என்னுடைய ரத்தம் உனக்கு தேவையில்ல, நீ பரலோகத்துக்கு போலான்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னது, நீ பாவி, யூ ஆர் அ சின்னர், ஐ ஹவ் டைட் ஃபார் யூ என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக மரித்திருக்கிறார். படிங்க, அதுக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, ஏக்கன் பாவியாய் இருக்கும் பொழுதே, நான் தான் அந்த ஏக்கன், நான் பாவியாய் இருக்கும் போதே கிறிஸ்து எனக்காக மரித்தான். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே என்னை மன்னிங்கள் என்று கேட்க வேண்டும். God forgive me because I have sinned. நான் பாவமாயிருந்தேன், என்னை நீங்கள் மரித்து, எனக்காக நீங்கள் மரித்து இரத்தம் சிந்தியிருக்கிறீர்கள். நான் பாவத்தில் இருக்கும் பொழுதே, when I was a sinner you died for me. Hallelujah. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார்? I died for you. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல என்ன படிப்போம் பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் செய்யவில்லை, ஏக்கன் தான் பாவம் செய்தான், அவர் பாவம் செய்யவில்லை. நான் தான் பாவம் செய்தேன், என்னுடைய வாழ்க்கை தான் சரியில்லை, நான் தான் பாவம் செய்தேன், எனக்காக தான் ஆண்டவர் மரித்தார். அந்த உணர்வு உனக்குள்ளே இருந்தால் நீ மனம் திரும்பி மற்றவர்களை கை நீட்டி இவன் சரியில்லை என்று சொல்ல மாட்டாய். நான் சரியில்லை, நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்காக தான் மரித்தார் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. பாவம் அறியாத ஆண்டவர் நமக்காக, God who never saw sin, பாவம் அறியாதவர். There was no sin in him அப்படின்னு இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம். There was no sin in him. அவருக்குள் பாவம் இல்லை, ஆனால் அவர் நமக்காக பாவத்தை சுமந்தார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய காரியம். ஹல்லேலூயா. அப்போ எனக்காக, நமக்காக கர்த்தர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. படிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். பாருங்க, 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது, ரைட், நம்முடைய, இந்த இடத்துல உங்களுடைய அப்படின்னு போட்டு இருந்தா யாரோ ஒருத்தர் பற்றி பேசுறதுன்னு அர்த்தம். ரைட்டா? நம்முடைய, our sins. Everybody who realizes that he is a sinner and needs help, யாரெல்லாம் இல்லை
கர்த்தர் உதவி எனக்கு அவசியம். கர்த்தர் எனக்காக மரித்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே தான் நான் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் போராட்டத்தை அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, அவருடைய ஜீவனினாலே தான் ஜெயிக்க முடியும் என்று யாரெல்லாம் உணர்கிறார்களோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. You can fight this world, you can fight the devil only when you bring God inside the fight. Hallelujah. கர்த்தரை எப்பொழுது யுத்தத்திற்கு கொண்டு வருகிறீர்களோ, எப்போ பொசிஷன் ஸ்ட்ராங் மேன் ஆண்டவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறீர்களோ, அப்பொழுது பிசாசு பயப்படுவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பிசாசு நம்மை பார்த்து பயப்படுகிறான். ஏன் நம்மை பார்த்து பயப்படுகிறான்? அவனுக்கு தெரியும் நாம் பாவி என்று, அவனுக்கு தெரியும் நாம் ஒன்றும் இல்லை என்று. ஆனால் நம்மை பார்த்து ஏன் பயப்படுகிறான்? கர்த்தர் நம்முடன் நிற்கிறார். ஹல்லேலூயா. God is standing beside us because he loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். பிதாவானவருடைய அன்பு பெரிதானது. என்ன செய்தார்? நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்த ஒரே பேரான குமாரனை நமக்காக மரிக்க அனுப்பினார். ஹல்லேலூயா. ஒரு ஏக்கன் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த ஏக்கன் வேற யாரும் இல்லை, நான் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்காக தான் நான் மரிக்க வேண்டிய, கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டியவன். ஆனால் கர்த்தர் அதை விடவில்லை. கர்த்தர் அதை விடவில்லை. நீ வாழ வேண்டும் என்று என்னை பார்த்து சொன்னார். நீ வாழ வேண்டும். you should live. நீ போய் என்னை பற்றி சொல்லு. go and tell my name. என்னை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லு. நீ சாட்சியாய் வெளியே போய் நில்லு. உனக்காக நான் மரிக்கிறேன் என்று சிலுவையில் ஆண்டவர் மரித்தார். ஹல்லேலூயா. that is the greatness of God. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஆண்டவர் நம்ம மேல் காட்டினது. ஹல்லேலூயா. praise God. ஒரே ஒரு வசனத்தை படித்து நம்ம இது மாறி போலாம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. God is not seeing your sin. ஆண்டவர் நம் பாவத்தை பார்க்கவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? நாம் பாவத்தை மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் வெற்றி, he was victorious on the cross. உன்னை அவர் பாவியாக பார்க்கவில்லை. உன்னை பாவியாக பார்த்திருந்தால், என்னை பாவியாக பார்த்திருந்தால், நான் மரித்து பல ஆண்டுகளாக இருக்க வேண்டும். Hallelujah. I should have died 20-30 years back. I should have died. Hallelujah. ஆண்டவர் என்னை பாவியாக பார்க்கவில்லை. எனக்குள்ளே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை பார்த்தார். எனக்குள்ளே அவர் கர்த்தருடைய சித்தத்தை பார்த்து, இவனுக்காக நான் மரிக்கிறேன், இவனை ஊழியக்காரனாக எழுப்பு, இவனை அந்த இடத்தில் வை, இவனை சாட்சியாக வை என்று ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். ஆனால் அந்த சிலுவையின் சின்னம் சோகத்தின் சின்னம் அல்ல, வெற்றியின் சின்னம். a triumphant symbol. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? நம்மை ஜெயித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் இனிமேல் சோகமாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நாம் பாவிகள், ஐயோ நோ, நாம் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ ஜெயித்தவன். யூ ஆர் விக்டோரியஸ். நீ ஜெயித்தவன். உனக்கு வெற்றி இருக்கு.
ஏன் வெற்றி இருக்கு? ஏனென்றால் நான் மரித்திருக்கிறேன் சிலுவையில் நான் மரித்திருக்கிறேன். யூ ஆர் a victorious person. இனிமேல் நீ தோத்து போக மாட்டே என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ தோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இனிமேல் நம்ம சோர்ந்து போய் சோகமான முகமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் ஜெயித்திருக்கிறார் சிலுவையில். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Lord Jesus, praise you Lord. Hallelujah. ஆண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. You have died for us Lord. எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. தேவரீர், நீர் எங்களை அப்பா, தேவரீர் எங்களை அப்பா நீர் அணைத்து கொண்டீர். பிதாவே தேவரீர், நீர் எங்களை மறுபடியும் வா மகனே, வா மகளே என்று அணைத்து கொண்டீர் ஆண்டவரே. வெற்றியின் சின்னமாக சிலுவையை மாற்றினீர் ஆண்டவரே. சாபமாய் இருந்த அந்த சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றி இருக்கிறீர் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்ததால் நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வேன். இயேசு கிறிஸ்து மரித்ததால் நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழு மகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஜீவிக்கிறோம், நாம் நேசிக்கிறோம், நாம் வழிபடுகிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர், அவரை நம்பி நீ வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஒரே வழியும். ஹல்லேலூயா. நமக்கு அவரே ஒரே வழியும் இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். God is the way, the truth and the life. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கே நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம் எங்கள் கற்றுத்தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர், எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இம்மட்டுமாக தேவரீர், நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பா செயல்படுத்த தேவரீர் வழி நடத்தி பலப்படுத்துங்க. அப்பா, எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. தேவரீர், நாங்கள் அல்ல, நீங்கள் தான் ஆண்டவரே. நீர் தான் எங்கள் ஆண்டவர். நீரே எங்களுக்கு யுத்தம் செய்யும் தேவன். வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்